வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் அன்புடன் சாந்திமன். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஓசோனலைசிஸ் ஆஃப் ப்ரோப்பீன். ஃபர்ஸ்ட்டு ஓசோனலைசிஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓசோன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், O3 இல்லையா? O3 மாலிகுலர் தான் நம்ம ஓசோன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். லைசிஸ்னால் என்ன தெரியுமா? பிரேக்கிங், கட்டிங் இன்ட்டு ஸ்மால் பீஸாக கட் பண்ணுறது. ஸோ ஓசோன் வச்சு ஒரு ஆர்கானிக் மாலிகுலை நம்ம கட் பண்ணுறது தான் ஓசோனலைசிஸ் அப்படிங்கிறோம். இங்கே நம்ம எடுத்துக்கிறது ப்ரோப்பீன். அப்போ ப்ரோப்பீன் வந்து ஒரு அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் விச் கண்டெய்ன்ஸ் டபுள் பாண்ட் இல்லைங்களா? ஸோ அப்போது ஓசோனலைசிஸ்க்கு நடக்கிறதுக்கு சர்டன் கண்டிஷன் இருக்குது. அதாவது அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் எல்லா ஆர்கானிக் மாலிகுலையும் நம்மளால் சின்ன சின்ன மாலிகுலாக கட் பண்ண முடியாது. அந்த ஆர்கானிக் மாலிகுல் ஒரு அன்சாச்சுரேட்டட் மாலிகுலாக இருக்கும். அது என்ன அன்சாச்சுரேட்டட் மாலிகுல்? அதில் ஒரு டபுள் பாண்டோ இல்லாட்டினா ஒரு ட்ரிபிள் பாண்டோ இருக்கணும். ப்ரோப்பீனில் இது ஒரு அல்கீன், ஸோ அதனால் அது டபுள் பாண்ட் இருக்குது. இப்போ நம்ம ப்ரோப்பீனுடைய ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிருவோமா? ஸோ ப்ரோப்பீன் CH3 CH டபுள் பாண்ட் CH2. ஸோ இதுதான் ப்ரோப்பீன் மாலிகுல். ஸோ இந்த ப்ரோப்பீன் மாலிகுலை நம்ம எப்படி ஓசோனலைசிஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு O3ல் எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது? 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. இந்த 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸும் இப்போ என்ன பண்ணுதுன்னா, எந்த இடத்துல அன்சாச்சுரேட்டட் பொசிஷன் இருக்குதோ, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு மிடில் போய் உக்காந்துக்கிடும். ஸோ அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஓசனைட்னு சொல்லி ஒரு அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்டை உருவாக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு CH3 CH, அதுக்கப்புறம் நமக்கு ஒரு டபுள் பாண்ட் வருது இல்லைங்களா? ஸோ அதை விட்டுருவோம். ஸோ CH2. அப்போ இப்போ இந்த O3 மாலிகுல் இருக்குது இல்லையா? இந்த O3 மாலிகுல் எங்கே போய் உட்காருது பாருங்கள். 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ ஒரு ஆக்சிஜன் ஆட்டம், இன்னொரு ஆக்சிஜன் ஆட்டம், அதுக்கப்புறம் இன்னொரு ஆக்சிஜன் ஆட்டம். ஸோ இதை தான் ஓசனைடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? உங்களுக்கு சின்ன வயசில் பார்த்த சப்பரம் அது தெரியுதா? இல்லாட்டினும் குழந்தைங்கள்லாம் வச்சு விளையாடுற ஒரு சின்ன நம்ம ஒரு பீச்சுக்கோ இதுக்கோ போனால் உடனே ஒரு மணல் வீடு மாதிரி நம்ம கெட்டுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி தோணுதா? உங்களுக்கு தோணுது இல்லையா? ஸோ அது மாதிரியான ஒரு ஓசனைடு, ஒரு அன்சாச்சுரேட்டட் ஒரு காம்பவுண்டை கொடுக்கும். இந்த ஓசனைடை என்ன பண்ணணும்னா ஜிங்க் வித் H2O, அதாவது ஜிங்க் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு ரிடியூசிங் ஏஜென்ட். ஸோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஜிங்க் வித் H2O என்ன நடக்கும்னா, அந்த ஜிங்க் வந்து ரிடியூசிங் ஏஜென்ட், அதனால் என்ன செஞ்சிடும்? ஆக்சிஜனை அப்படியே அப்சர்வ் பண்ணிடும். ஸோ இந்த ஆக்சிஜனை இந்த ஜிங்க் வந்து அப்படியே எடுத்து ஜிங்க் ஆக்சைடாக ஃபார்ம் ஆகிடும். அதனால் இப்போ என்ன ஆகுதுன்னா 2 மாலிகுலாக இது வந்து பிரேக் நடக்குது. ஸோ என்ன மாதிரியெல்லாம் கிடைக்குது பாருங்கள். ஒன்று வந்து CH3 CHO, நமக்கு 2 மாலிகுல் சிம்பிள் மாலிகுல் கிடைக்குது. ஒன்று CH3 CHO, இன்னொன்று என்னது CH2O. இந்த CH2Oவை நம்ம வந்து பொதுவாக நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா HCHO. இது என்னது? ஃபார்மால்டிஹைடு இல்லையா? ஸோ நமக்கு 2 சிம்பிளர் மாலிகுல் கிடச்சிருது, 2மே ஆல்டிஹைடு தான். ஸோ இது என்ன ஆல்டிஹைட்? இதை வந்து நம்ம எத்தனல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதை வந்து மெத்தனல் இல்லாட்டினா ஃபார்மால்டிஹைடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு ஓசோனலைசிஸை பார்த்தீங்கன்னா அந்த ஓசோனலைசிஸ் வந்து எங்கே அன்சாச்சுரேட்டட் ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்குதோ அங்கே மட்டும்தான் by using that ozone we are breaking that organic compound which contains double or triple bond into simpler molecules தான் நம்ம ஓசோனலைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். Thanks for watching.